ஹலோ கைஸ், மே 30, 2023 அன்று சீனா 11.1 கிலோமீட்டர் ஆழத்துக்கு பூமியை தோண்ட தொடங்கியது. மேலும் 457 நாட்கள், 1.5 வருஷம், அதாவது 2025 ஆண்டுக்குள்ள இந்த தோண்டுதலை முடிக்க போவதாக அறிவிச்சாங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு. ஏன்னா மனிதனால் பூமியில உருவாக்கப்பட்ட இன்னொரு சூப்பர் தீப் போர்ஹோல், அதாவது குழினா அது இதை விட 1.1 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட கோலா சூப்பர் தீப் ஹோல் தான். பூமியில இந்த 12.2 கிலோமீட்டர் ஆழமான ஓட்டைய போடுறதுக்கு ரஷ்யாவுக்கு 20 ஆண்டுகள் எடுத்தது. பூமியோட அந்த ஆழத்துல இருந்த அதிகமான வெப்பநிலை காரணமா ரஷ்யா இந்த ட்ரில்லிங் ப்ராஜெக்டை நிறுத்தியது மற்றும் இந்த திட்டத்தை கைவிடவும் செஞ்சாங்க. சீனா இன்னைக்கு பெரும் எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்வதால இந்த திட்டத்தை விரைவில் முடிக்க விரும்புறாங்க. சீனாவோட எனர்ஜி கன்சம்ஷன் கடந்த 21 ஆண்டுகள்ல 256% அதிகரிச்சிருக்கு. சீனால நடக்கும் மின்சக்தி தேவையே இந்த எனர்ஜி கிரைசிஸ்க்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கேள்வி என்னன்னா, 11.1 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தோண்டுறது இவங்களுடைய எனர்ஜி தேவைக்கு உதவுமா? இதுக்கு பதில் ஆமான்னு தான் சொல்லணும். எதனால ஆமாங்கிற காரணத்தை இந்த வீடியோல அப்புறமா சொல்றேன். ரஷ்யாவை தவிர வேற எந்த நாடுனாலையுமே இவ்வளவு ஆழமான குழிய தோண்ட முடியல. இன்ஃபேக்ட் சவுதி அரேபியாவின் ஆழமான எண்ணெய் கிணறு 4000 மீட்டர் ஆழம் மட்டுமே. ஏன்னா சவுதியில எண்ணெய் இருப்பு ஆல்ரெடி இருக்கு. ஆனா சீனால எண்ணெய் இருப்பு எங்க இருக்கு? இது எப்படி சாத்தியமாகும்? சீனாவோட இந்த முயற்சியை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பூமியோட பல்வேறு அடுக்குகள், அதாவது லேயர்ஸ பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்த போகுது. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பூமியோட மேல் பரப்புல இருந்து கீழே முதல் 100 கிலோமீட்டர்ல தான் பூமியோட மேலோடு, அதாவது எர்த்ஸ் கிரஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல இருக்கும் பாறைகள் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இந்த பாறைகளை தான் சீனா அடைய விருப்பப்படுது. ஏன்னா எண்ணெய் இருப்புகள் பொதுவா 15 இருந்து 300 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகளுக்கு கீழே தான் காணப்படும். ஆனா சீனா ஓட்டை போடும் இடத்துல 4 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகள் இருக்கு. அதாவது சீனா இந்த இடத்துல ஒரு குழியை தோண்டினா இங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் ஏராளமாய் இருக்கும்னு நம்பப்படுது. சீனா ஏற்கனவே 2021 ஆண்டிலேயே இந்த இயற்கை வளங்களை எடுக்க தொடங்கிருச்சு. சீனா அரசுக்கு சொந்தமான சினோபெக் நிறுவனம் ஜின்ஜியாங் மாகாணத்துல 8500 மீட்டர் ஆழத்துக்கு குழிய தோண்டி இருக்கு. இந்த பகுதியில இருந்து கிடைக்கும் இயற்கை இருப்புகள் எந்த நாட்டுக்கிட்டையும் எண்ணெய் இறக்குமதி செய்யாம சீனாவின் எரிசக்தி தேவையை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஜின்ஜியாங் மாகாணம் தான் உய்கூர் முஸ்லிம்கள் வாழும் பகுதி. இந்த காரணம்னாலதான் அந்த பகுதியில உள்ள 2 மில்லியன் உய்கூர் முஸ்லிம்கள் தடுப்பு முகாம்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனாவின் இந்த ப்ராஜெக்ட பல முஸ்லிம்கள் எதிர்க்க தொடங்கினாங்க. இவங்களுடைய கோபம் பல செப்பரேட் குழுக்களை உருவாக்கும் அளவுக்கு வளர்ந்தது. ஆனா இது பெருசாகிறதுக்கு முன்னாடியே சீனா இந்த சிறுபான்மையினரை நசுக்கி தடுப்பு முகாம்ல அடைச்சு வச்சு அவங்களுடைய சுரண்டலை தொடர்ந்தாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த எனர்ஜி கிரைசிஸை சமாளிக்க சீனாவுக்கு நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு, அதாவது நேச்சுரல் கேஸ் தேவைப்படுது. சீனா இப்போ தன்னோட எனர்ஜி தேவைகளை 60% அளவுக்கு ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் கத்தார்ல இருந்து தான் இறக்குமதி செய்து. இயற்கை வளங்கள் வெளிநாட்டுல இருந்து வர்றதை நம்பி இருந்தா அது சீனாவின் நேஷனல் செக்யூரிட்டிக்கு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமையும்னு சீனாவின் இயற்கை வனத்துறை அமைச்சர் ஒரு பகிரங்க அறிக்கையை வெளியிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே உலக அளவுல சீனாவுக்கு எதிராக பெருகி வரும் வெறுப்புனால எப்படி ரஷ்யா பல நாடுகளுக்கு எண்ணெய் வழங்க மறுத்ததோ அதுபோல ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் கத்தாரும் சீனாவுக்கு இயற்கை வளங்கள் ஏற்றுமதி செய்யறத நிறுத்திட்டா என்ன பண்றதுன்னு சீனா பயப்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமா சினோபெக், பெட்ரோ சைனா மற்றும் CNOOCங்கிற அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு சீனா அரசாங்கம் எண்ணெயை தேட சொல்லி அதிக அளவுல முதலீடு செஞ்சு அனுமதியும் கொடுத்தது. ரஷ்யா தோண்டிய கோலா சூப்பர் தீப் போர்ஹோல்ல பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களை விட ரொம்ப மேம்பட்ட 2000 டன் எடையுள்ள ஹெவி மிஷினரிஸ சீனா இதுக்காக உருவாக்கி இருக்கு. பூமிக்கு அடியில வெப்பமும் அழுத்தமும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வெப்பம் மற்றும் அழுத்தத்துக்கு கீழே இரும்பு கூட உருகும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில குழி தோண்ட பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் இந்த அதிக வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கணும். ரஷ்யா கோலா தீபோல தோன்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் 180 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டதாக இருந்தது.
அதுவே சீனா இப்ப உருவாக்கி இருக்கும் இந்த இயந்திரங்கள் சுமார் 200 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடியது மற்றும் இது 13,000 மடங்கு அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டது. இவ்வளவு அட்வான்ஸ்ட் இயந்திரங்களை வச்சு ரஷ்யா 20 ஆண்டுகள்ல பண்ண வேலையை சீனா 1.5 வருஷத்துல பண்ண முடிவு பண்ணிருக்கு. சீனாவின் அடுத்து 5 ஆண்டு முன்னேற்ற திட்டத்துல இந்த ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. ஜின்ஜியாங் மாகாணத்தை தவிர்த்து சீனா பல மாகாணங்களிலும் இயற்கை வளங்களை தேடுவதற்கான ஆய்வுகளை நடத்திக்கிட்டு வருது. மேலும் இந்த திட்டத்தை பத்தின விஷயங்களை ரொம்ப ரகசியமாவும் வச்சிருக்கு. அதனாலதான் இந்த திட்டத்தோட விவரங்கள் பெருசா வெளியில தெரியல. வரலாற்று ரீதியா இது போல பெரும்பாலான திட்டங்கள் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. உலகின் 2 வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் USSRக்கு நடுவுல நடந்த பனிப்போர்ல அவங்களுடைய ஆதிக்கத்தை காட்ட விண்வெளி போட்டியில போட்டி போட்டப்போ நிலத்திலையும் நிலத்துக்கு அடியிலையும் அவங்களுடைய போர் நடந்தது. இந்த போட்டி தி டீப் எர்த் ரேஸ்னு அழைக்கப்பட்டது. இப்படி ஒரு போட்டியை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா 2 நாடுகளும் பூமியில ஆழமான குழிய தோண்ட தொடங்கினாங்க. ரஷ்யா 20 ஆண்டுகள்ல கோலா சூப்பர் தி போர்ஹோல தோண்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்கா இந்த பந்தயத்துல வெற்றி பெற நிலத்தை தோன்றதுக்கு பதிலா பெசிபிக் பெருங்கடலை தோண்ட தொடங்கியது. ஏன்னா கடல்ல உள்ள மேலோட்டத்தின் அதாவது கிரஸ்டோட திக்னஸ் நிலத்துல உள்ள கிரஸ்டை விட ரொம்ப மெல்லியதாக இருக்கும். மேலும் கடலோட அடித்தளம் ஏற்கனவே நிலப்பரப்பை விட குறைஞ்ச உயரத்துல இருக்கும்னு. ஆனா 5 ஆண்டுகள் கடலுக்கு அடியில தோண்டியும் $40 மில்லியன் செலவழிச்சோம் அமெரிக்கானால வெறும் 183 மீட்டர் அளவிலான ஒரு குழியை மட்டுமே தோண்ட முடிஞ்சது. இது குஜராத்ல இருக்கும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியின் உயரமாகும். இந்த போட்டிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத 3வது நாடான ஜெர்மனினால அமெரிக்காவை விட அதிகமான ஆழத்துக்கு குழிய தோண்ட முடிஞ்சது. 1990ஆம் ஆண்டுல ஜெர்மனி $380 மில்லியன் ஜெர்மன் கான்டினென்டல் டீப் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் KTV தொடங்கியது. இவங்கனால 7.5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தான் குழிய தோண்ட முடிஞ்சது. ஏன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லாததுனால ஜெர்மன் இந்த திட்டத்தை கைவிட்டாங்க. ஜெர்மனிக்கு முன்னாடி ரஷ்யா ஏற்கனவே உலகின் ஆழமான குழிய தோண்டிட்டாங்க. ரஷ்யாவோட இந்த வெற்றியில இருந்து கத்துக்கிட்டு ஜெர்மன்ஸ் முடிஞ்ச வர செங்குத்தா ஓட்டை போடணும்னு உணர்ந்தாங்க. ஏன்னா ஓட்டை போடும் போது சின்ன மாற்றம் இருந்தா கூட அவங்க பெரிய ஓட்டைய போட வேண்டியிருக்கும். மேலும் இது தோல்வியில தான் போய் முடியும்னு நம்பினாங்க. இதுக்காக ஒரு புதிய வெர்டிகல் ட்ரில்லிங் சிஸ்டம் உருவாக்கினாங்க. இந்த தொழில்நுட்பம் ஒரு சாதாரணமானதாகவும் ஒரே நேர்கோட்ல ஓட்டையை போடும் திறன் கொண்டிருந்தது. இந்த சிஸ்டம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவே ட்ரில்லிங் துறைக்கு ஒரு வழக்கமான அமைப்பா இருந்தது. இவ்வளவு டெக்னாலஜிகளை மேம்படுத்தியும் ஜெர்மனியர்கள் திரும்பி ஓட்டை போடும் போது பூமியின் மேற்பரப்புல இருந்து சுமார் 1.5 to 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய ட்ரில்லிங் செங்குத்தான கோட்ல இருந்து 200 மீட்டருக்கு சைட்ல போனது. ஒரு கட்டத்துல இந்த ட்ரில்லிங் இயந்திரம் வேலை செய்யாம நின்னு போனது. அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் இந்த தோல்வியில இருந்து அனுபவத்தை சீனா கத்துக்கிட்டது. இதனாலேயே அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை தாங்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கினாங்க. இப்போ சீனா ஏற்கனவே 8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு குழிய தோண்டியதாக சொல்லப்படுது. இவங்கனால 11.1 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இந்த குழிய வெற்றிகரமா தோண்ட முடியுமா? இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா சீனாவோட திட்டங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சவாலானது. சில செய்திகள் சீனா அணுகுண்டுகளை சோதிக்க இந்த ஆழத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில செய்திகள் சீனா அவங்களுடைய பாலைவன பகுதிகளை ஆழமான புவி நீர்நிலையாக மாத்துவதற்காக இதை செய்யறதாக சொல்றாங்க. என்னோட ஒப்பீனியன்ல இது போன்ற பிரச்சாரங்களை உருவாக்குவது சீனாவின் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். இப்படி தலைப்பு செய்திகளை கொடுக்கறதுனால மற்ற நாடுகளுக்கு குழப்பம் ஏற்பட்டு சீனா எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு திட்டங்களையும் செய்துன்னு கூட யோசிக்க வைக்கலாம். ஆனா சீனா அவங்களுடைய முக்கிய திட்டங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்துவதாக இருக்கலாம். அதாவது சீனாவுக்கு ஏதாவது ஒரு தனித்துவமான இயற்கை வளம் கிடைச்சா அதை வச்சு உலக நாடுகளோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் யோசனைக்காக கூட இதை செய்யலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இம்பீரியலிஸ்ட் நாடுன்னு அறியக்கூடிய நெதர்லாண்ட்ஸும் பயன்படுத்துது. நெதர்லாண்ட்ஸ்ல சூப்பர் கண்டக்டர் சிப்ஸை தயாரிக்கும் இயந்திரங்களை உருவாக்கி இருக்கு மற்றும் இதோட இந்த மொனாபொலி மிச்ச நாடுகளை நெதர்லாண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்து நிக்கும்படி செஞ்சிருக்கு. இந்த நிலையை தனக்கு சாதகமா மாத்தி நெதர்லாண்ட்ஸ் பல நாடுகளை தான் சொல்லும் விஷயத்தை கேட்கும்படி செஞ்சிருக்கு. இதுதான் கத்தார், ஈரான், ஈராக் போன்ற நாடுகள் அவங்களுடைய எண்ணெய் இருப்புகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சாங்க. இன்றைய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவும் இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த சூப்பர் தீப் போர்ஹோல் திட்டத்துல சீனா வெற்றி பெறுமா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம்.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.